அப்ப உயிரை தான் எல்லாரும் என்ன சொல்றாங்க, நான் யாரு அப்படின்னா நான் உயிர். இந்த உடலுக்கு நீங்க என்னவோ பேர் வச்சுட்டு போங்க, அது என்ன பேர் வாங்கினாலும் இந்த உலகத்துல அது மண்ணோட மண்ணா போயிடும். புரியுதுங்களா? கொஞ்ச நாள் பேரை ஞாபகம் வச்சுப்பான் போட்டோ இருக்கிற வரைக்கும். சரி, உங்க 4வது 5வது தாத்தா போட்டோ எங்கன்னு தேடி கண்டுபிடிங்க, இதெல்லாம் வாழ்ந்துருப்பாரு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அகத்தியர் எல்லாம் இருக்குங்கிறாங்க, படம் இருக்குங்கிறாங்க, அவங்க எழுதுற எழுத்து இருக்குங்கிறாங்க. உங்க 3 தாத்தாக்கு முன்னாடி வந்த தாத்தா என்ன எங்கேயாச்சு போட்டோ எங்க போச்சு? புரியுதுங்களா? பாதிப்பு குறைய குறைய போட்டோ வெளியே போயிட்டே இருக்கு. என் வீட்டுல எங்க அப்பா அம்மா போட்டோ இல்லை, புரியுதுங்களா? வந்தவனா பார்த்துருப்பாங்க, இந்த போட்டோ தான் இருக்கும் பின்னாடி. குடும்ப போட்டோன்னு கூட ஒன்றும் பெருசா இல்லை. சரி, நான் ஞாபகம் வச்சிருக்கிறேன், நான் எங்க அம்மா அப்பா போட்டோ வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என் பிள்ளைங்க அதுங்களுக்கு அப்புறம் சொல்லி கதை சொல்லிதான் புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் அதுங்களுக்கு தெரியாது இந்த போட்டோ வெளியே போயிடும். புரியுதுங்களா? சரி, அப்ப வந்த மாதிரியே இந்த உடல் மறைஞ்சு போகும். அப்ப இந்த உடல்ங்கிறது என்னது? உங்க அம்மா உங்க அப்பா கொடுத்த இந்த உடல் என்னது? வெறும் வாகனம் தான். சைக்கிளுக்கு என்ன மதிப்பு? வண்டிக்கு என்ன மதிப்பு? அதனுடைய பயன் என்ன? பயணம் பண்றதுக்கு அது தேவை. அப்ப உங்க உடம்புக்கு செருப்பு மதிப்பு தான். டிக்கெட் நினைக்காது இல்ல, அவ்வளவுதான் மதிப்பு. அதுக்கு அது ஒரு மதிப்பு. அதாவது நடக்கிறது, பயணம் பண்றது. புரியுதுங்களா? இப்ப இந்த உடம்புக்கு ஒரு மதிப்பு இல்லை. உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு. உடம்புல இருந்து உயிர் போயிடுச்சுன்னா மதிப்பு போனோம். சரியா? அப்ப நம்ம யாரு? அப்ப நீங்களே சொல்லுங்க. உடம்பா? இல்ல. உடம்புக்கு இருக்கிற பேரா? இல்ல. நான் யாருன்னு கேளுங்கன்னு சொல்லி விட்டாரு, டீட்டெயிலா சொல்றோம். மனசா? அது கண்ணு காது மூக்கு வச்சு, புரியுதுங்களா, அது இழுத்ததுதான் ஆசை. அது எப்படி அடைஞ்சோங்கிறது அறிவு. கரெக்டா? அப்ப நீங்க அடைஞ்ச அறிவா? அதுவும் இல்ல. புரிஞ்சா? உடம்பு இல்ல, மனசு இல்ல, அறிவு இல்ல, ஆனா உணர்வு திட்ட. ஏன்னா இப்பைக்கு நீங்க என்ன பண்ணலாம், இல்லைன்னா வலிக்குது இல்ல, அது உண்மை. அந்த கில்லா வலிக்கிறது எங்க இருக்கு? ரத்த ஓட்டம் போயிட்டு இருக்கிற வரைக்கும். திடீர்னு ரத்தம் ஓட்டம் அந்த இடத்துல போல மறுத்து போயிடும், வலிக்காது, உணர்வற்று போயிடும். உங்கள்ட்ட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு கிடக்கும், உணர்வு இல்லாமே ஒட்டிக்கிட்டு இருக்கும். உணர்வு இல்லாம ஓட்டுறது நகம் கூட தான். சதையை விட்டு வந்த உடனே உணர்வு இல்லை. முடிய வெட்டினா வலிக்குதா? நகத்தை வெட்டினா வலிக்குதா? வலிக்கலன்னு தெரிஞ்ச உடனே தானே முடிய கொடுத்துருந்தீங்க. வந்தா மலைங்கிற மாதிரி கொடுத்து விட்டுருக்கீங்க. மலையானுக்கு இப்படித்தான், வந்தா மலை, அவனே மலையான், அவனுக்கு மயிரம் கொடுக்குறான். சரி, புரியுதுங்களா? அப்ப நீங்க உடல்ல எந்த உறுப்புகளும் இல்லை. இந்த உடல் உறுப்புகள்லாம் என்னது? பைக்குக்கும் இருக்கு, அதுக்கும் இதயம்னு இருக்கு. பைக்குக்கு இதயம், மெக்கானிக் கேட்டா சொல்லுவான் இதுதான் இதயம். பெட்ரோலை கண்டு போய் அங்கங்க கொடுக்கணும். புரியுதுங்களா? பெட்ரோல்லையும் இயங்கும், அதே நேரத்துல பேட்டரியும் வேணும். இங்கே 2 எனர்ஜில இயங்குது, நீங்க பாருங்க. புரியுதுங்களா? அப்ப ஒரு எரிபொருளை எரிச்சுக்கிறது ஒண்ணு, எரிபொருளை வச்சு ஓடுது. சரி, பாயிட்டோம். இப்ப நம்ம உடம்பு இல்ல, மனசு இல்ல, அறிவு இல்ல, நேத்து இல்ல, நாளைக்கு இல்ல. நம்ம யாருன்னா இன்னைக்கு, இப்போ, இந்த நிமிஷம், இந்த நொடி நீங்க தான். போன நொடி அது நீங்க இல்ல. அதுல செத்து இதுல பொழைச்சிருக்கீங்க. ஒரு நொடியும் சாகுறீங்க, ஒரு நொடியும் பொழைக்கிறீங்க. மூச்சுக்கு ஒரு கேப் இருக்கு, மூச்சுக்கு ஒரு கேப் இருக்கு. பிறக்குது, சாவுது, பிறக்குது, சாவுது.
நித்தமும் மூச்சு இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. நீங்க மூச்சு இறக்கும் போதெல்லாம் நீங்களும் இறக்குறீங்க, உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு உள்ள வரும்போது அப்பாடா பழிச்சிட்டீங்க, வெளியே போனது திரும்பி உள்ள வரணும், வந்தாதான் பொழைச்சிங்க. புரியுதுங்களா? அப்ப ஒவ்வொரு மூச்சிலுமே என்ன இருக்கு, நீங்க உயிர் போராட்டம் தான். அப்ப இந்த ஜீவன் என்ன பண்ணி வச்சிருக்கு, உயிர் காப்பாத்திட்டு ஜீவனை சுவாசத்தால கட்டி உயிர் காப்பாத்திட்டு. புரிஞ்சா? சரி சரி, நம்ம சுவாசமான அடுத்தது கேளுங்க. அதுவும் கிடையாது. சுவாசம் இந்த உடலுக்கு தான், உயிருக்கு தேவையில்லை. இந்த உடலுக்கு எப்படி சாப்பாடு தேவையோ அதே மாதிரி சுவாசம் தேவை. உயிருக்கு சுவாசம் தேவையில்லை. பாருங்க, உயிர் எங்கெல்லாம் வாழுது? மண்ணுக்கு அடியில வாழுது, தண்ணிக்கு அடியில வாழுது, நிலத்துக்கு மேல வாழுது, வேற ஒரு கோள்ல கூட வாழுது. அங்க என்ன கெமிக்கல்ல வாழுதுன்னு தெரியாது. அப்ப இங்க பிராணம்னு நிரந்தரம்ல. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? பிராணம்னு சொல்றோம்ல, பிராண காத்து. எரிபொருள் மாறிக்கிட்டே இருக்கு சார், வண்டிக்கு ஏத்த மாதிரி எரிபொருள் மாறிட்டு. நமக்கு O2, அங்க H2, எரிபொருள் மாறிடுச்சு இல்லையா? அப்போ எரிபொருளும் நம்ம கிடையாது, பிராணனும் நம்ம கிடையாது, உயிர் தான். சரி, உயிர்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த உயிரை புரிஞ்சுக்கிட்டீங்களே, எப்படி உணர்வீங்க, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கன்னா இல்லைதான் பாருங்க. உயிர் இருக்கிற இடம் வலி உணர்வா இருக்கு, கூசுற உணர்வா இருக்கு, நிறைய உணர்வுகளை கொடுக்குது. உணர்தல், உணர்து, உணர்த்துது. அதான் சொன்ன, எப்பயுமே ரெண்டு இருக்கு, பிளஸ் மைனஸ். உணர்றது ஒண்ணு, உணர்த்துறது ஒண்ணு. ரெண்டு பக்கம் இருக்கு உயிருக்கு. உள்வாங்கிற தன்மை இருக்கு, வெளிப்படுத்துற தன்மை இருக்கு. அதான் உணர்தல், உணர்த்துதல். அப்ப உயிருக்கு இருக்கு. இப்பைக்கு நம்ம எதை, சாதாரண மனுஷனா இருந்து நம்ம இவ்வளவு அறிவுலாம் இல்லை, உள்ள போய் என்ன வந்து, இப்போ ஒரு உதாரணத்துக்கு அணு ஆராய்ச்சி என்ன பண்ணணும், அணுவை வெடிக்க வச்சுதான் பார்க்கணும். அணுவை வெடிக்க வச்சு பார்த்ததுன்னு அணு ஆராய்ச்சி பண்றாங்கல்ல, அணு ஆயுதம் எல்லாம் பண்றாங்கல்ல, செக் பண்றாங்க. அது என்ன பண்றாங்க, செஞ்சுட்டாங்க, அது வெடிச்சா தானே எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்குது, அதோட சக்தி வீரியம் எவ்வளவு இருக்கு, ஒரு அணுக்குள்ள இருக்கிற அந்த சக்தி, அடைப்பட்ட சக்தி என்ன அனுபவத்தை கொடுக்குது, எவ்வளவு டேமேஜ் பண்ணுது. அப்ப ஒரு அணுக்குள்ள இருக்கிற ஆற்றலை புரிஞ்சுக்கணும்னாவே அணுவை வெடிக்க வைக்கணும். இது அணு ஆயுதங்கள். உயிரும் அதேதான். இப்ப உங்களுக்குள்ள போய் தான் நீங்க வெடிக்க வைக்கிறீங்க. அதனாலதான் நிறைய பேர் சித்தர்கள் வெடிப்பு வெடிப்பு, உங்களுக்குள்ள நீங்க வெடிக்கணும். வெடிக்கிறதுன்னு சொல்லலாம், மலர்தல்னு சொல்லலாம். மென்மையான மொழியில சொன்னா மலர்தல். ரெண்டு லாங்குவேஜ் இருக்கு. சில பேர் ஒரு விஷயத்த ரொம்ப மென்மையா கன்வே பண்ணுவாங்க, சில பேர் கோபமா கன்வே பண்ணுவாங்க. கோபமா கன்வே பண்ணா வெடிச்சுட்டா, மலர்ந்துட்டான். புரியுதுங்களா? அப்ப ரெண்டு விஷயம், ரெண்டும் ஒண்ணுதான். அதனுடைய அளவை பொறுத்து மலர்தல் வெடித்தல் மாறு. சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம சித்தர்கள் எப்படி ஆராய்ச்சி பண்ணாங்க ஃபர்ஸ்ட், இதேதான் உங்களுக்கு நான் யாருங்கிற கேள்விதான். நான் யாருங்கிற கேள்விக்கு அவங்களுக்கு ரொம்ப பெரிய உந்துதலா இருந்தது மூச்சுதான். அவங்களுக்கு கீவேர்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு கீவேர்டு வேணும்ல, ஒரு சாவி வேணும்ல. நான்கிறத திறக்கணும்னா ஒரு சாவி வேணும். நான் யாருங்கிறது கூட்டு கேள்வி. கேள்வி கிடைச்சிருச்சு, முதல்ல கேள்வி கிடைச்சாதான் சாவி தர முடியும். பூட்டு கிடைச்சிச்சுன்னா சாவி செஞ்சிடலாம். பூட்டே கிடைக்கல, என்னத்த சாவி செஞ்சு என்ன பண்ண போறீங்க, எந்த பூட்டு திறக்குது? அப்ப நான் யார் அப்படிங்கிறது ஒரு பூட்டு. இதுக்கு சாவி போடணும்னா மூச்சில இருந்து தான் போகணும்.
எல்லாத்தையும் கவனிச்சு பார்த்துட்டாங்க, மூச்சையும் கவனிக்கிறாங்க. மூச்சு என்ன பண்ணுது? போகுது, திரும்ப வருது. உள்ள வரும்போது உயிரோட்டம் இருக்கிறத உணர்றாங்க, வெளியே போகும்போது உயிர் இறக்குறதையும் உணர்றாங்க. கொஞ்ச நேரம் புடிச்சு வச்சா உயிர் சாவுறது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. உயிர் வெளியே போறதுக்கு ரெடியா இருக்கு, ஜீவன் இழக்குது சொல்றோம்ல. ஜீவன் தன்னுடைய சக்தி இழந்துகிட்டே வந்துச்சுன்னா உயிர் வெளியே போயிடும். அப்ப சுவாசத்தை பிடிச்சு பாக்குறாங்க கொஞ்ச நேரம், அவ்வளவுதான், தாங்காது. அப்ப சுவாசம் தான் என்ன பண்ணுது? உயிர் போட இருக்கு. உயிர் போடணும், உயிருக்கு ரொம்ப அருகாமையில இருக்கிற ஒரு விஷயம், ஒரு பொருள் அப்படின்னா அதுதான். அப்ப அதாலதான் அதை பிடிக்க முடியும். அதனாலதான் சொல்றாங்க பேச்ச குறை, மூச்ச கவனி. பாருங்க, புரியுதுங்களா? நம்மளும் என்ன சொல்றோம்? மூச்சை கண்டு மூச்சை பார்த்து மன பேச்சை கொண்டால். அதேதான், வேற ஒண்ணும் இல்லை. மனதை, ஏன்னா மூச்சை கவனிக்க கவனிக்க மன பேச்சு அடங்கிடும். நீங்க என்ன கவனிச்சு பாருங்க. பேச்சை கொண்டு தன்னை அறியும் உபாயம் நம்மள யாருன்னு அறிஞ்சிக்கலாம். அப்ப மூச்சு இதுல ஒரு முக்கிய பங்கு. நீங்க மூச்சை கவனிச்சாலும் அது புருவ மத்திக்கு தான் போகும். நீங்க புருவ மத்தியை கவனிச்சாலும் அது மூச்சு அங்கதான் புருவ மத்தியில தான் ஒடுங்கும். நாத ஒளியும் புருவ மத்தியும் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் மூச்சு போய் புருவ மத்தியில ஒடுங்கும். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க நிறைய பேர், இல்லையா? சரி, அப்ப நம்ம மூச்சை முதல்ல கொண்டு வந்து இங்க வைக்கிறோம், மூச்சை கவனிக்கிறோம். மூச்சை கவனிக்க 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 இந்த அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கிற மனசு, குப்பைய கிளறிக்கிட்டே இருக்கிற மனசு, நேத்திக்கு நாளைக்கு நேத்திக்கு நாளைக்கு கவலையே அதுக்கு அதுதான். ரெண்டுமே போய் நேத்து முடிஞ்சு போச்சு, இல்ல நாளைக்கு வரப்போறது இல்லை, இல்லையா? இத ஒரு உதாரணம் சொன்னோம்னா, அந்த தேங்காவை எடுத்துக்கிட்டு இந்த நாய் இந்தாண்டி அலைஞ்சிட்டு இருக்கும், உருட்டிக்கிட்டு இந்தாண்ட போகும், அந்தாண்ட போகும், இந்தாண்ட போகும், சாப்பிட தெரியாது, இல்லையா? அப்ப அந்த நாய் துரத்துற மாதிரிதான் என்ன பண்ணுது இந்த மனம், நேத்திக்கு நாளைக்கு, இன்னைக்கு இந்த நிமிஷம் தெரியாது, பயந்துரும். இந்த நிமிஷம் என்னன்னு கேளுங்களா, அதுக்கு ஒண்ணுமே சொல்றதுக்கே இல்ல இருக்கு மனசுக்கு. ஏன்னா இந்த நிமிஷம் சொல்றதுக்கு இல்ல, வாழ்றதுக்கு தான் இருக்கு. இந்த நிமிஷம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தான் இருக்கு, கேள்வி கேட்கறதுக்கோ பதில் சொல்றதுக்கோ இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் உங்ககிட்ட பேசுறது நேத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த நிமிஷம் இருக்கணும்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை, உங்கள்கிட்ட பேசுறது கூட ஒண்ணும் இல்லை. சாமி இந்த நிமிஷம் என்ன பண்ணுவீங்க கேள்வி, ஒன்னும் பண்றதுக்கு இல்லை. என் உடம்போட இருக்கலாம், உணர்வோட இருக்கலாம், அதுக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சுட்டு இருக்கலாம். அதெல்லாம் இந்த நிமிஷத்துல வந்துடும், இந்த கணத்துல வந்துடும். கேள்வி பதில்னா கூட அது இறந்த காலம் எதிர்காலத்துக்கு ஓடும். புரியுதுங்களா? அப்ப இறந்த காலம் என்ன தோண்டி எடுத்து, புரியுதுங்களா? ஞானங்கிறது என்ன? இறந்த காலத்துல என்னைய தோண்டி எடுத்து நிகழ்காலத்துல உங்களுக்கு கொடுத்து எதிர்காலத்துல உங்களை ஒளியாக்கும். புரிஞ்சுதுங்களா? இது இப்ப புரிஞ்சுதுனாதான் அது நாளைக்கு வெடிக்கும். இப்ப மருந்து இன்னைக்கு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம் வெடிக்கிறதுக்கு.